அனைவருக்கும் வணக்கம். நம்ம தென்பட்டினம் பொன்னுச்சாமியின் மகன் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ அவருடைய பிறப்பு மற்றும் அவருடைய கல்வி ஓகேவா, தொடக்க கால பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கல்வி பணி மற்றும் தலைமை பொறுப்புகளை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா. அப்போ பல்கலைக்கழக பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இவர் வந்து 1944 மற்றும் 46 வரை என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றியிருப்பார். அப்போ 1958 அந்த தமிழ் துறையினுடைய தலைவராக என்ன பண்ணியிருப்பார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேவா. மொழியியல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா, மொழியியல் துறையை இவர் என்ன பண்ணார்னா உயராய்வு மையமாக மாற்றினார். மொழியியல் உயராய்வு மையமாக என்ன பண்ணியிருப்பார், மாற்றியிருப்பார். அடுத்து வெளிநாட்டு பணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1961 சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றியிருப்பார். ஓகேவா. அடுத்து 1973-74 காலகட்டத்தில் திருவேங்கடம் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் சிறப்பாய்வாளராக என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றியிருப்பார். இவருடைய பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ கொரியர் அப்படின்னு சொல்லி ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றியிருப்பார். அடுத்து அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கினார் மற்றும் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராகவும் என்ன பண்ணியிருப்பார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஊவேசாவை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அந்த ஊவேசாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதிய பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 87. இப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதிய ஆய்வு நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 88. இவர் 1947 வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளியை வந்து என்ன பண்ணியிருப்பார், நிறுவியிருப்பார். அடுத்து சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவி இதன் வழியாக 10 பாட்டு மற்றும் தொல்காப்பிய மாநாடுகளை வந்து என்ன பண்ணியிருப்பார், நடத்தியிருப்பார். ஓகேவா. இவர் பேரில் உயர்நிலைப்பள்ளி வந்து சிந்தாதிரிப்பேட்டையில் வந்து என்ன பண்ணியிருக்கு, அமைஞ்சிருக்கு. அந்த பள்ளியில் 1934 வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் ஆராய்ச்சி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்துச்சு. அம்மாநாட்டில் கிறிஸ்தவரும் தமிழும் என்ற தலைப்பில் சர்க்குணம் வந்து என்ன பண்ணியிருப்பார், உரையாற்றியிருப்பார். ஓகே. அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிலப்பதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா நாடக காப்பியம் மற்றும் குடிமக்கள் காப்பியம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேப்பமி தான். தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என்று கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். இதெல்லாம் கேட்பாங்க. தமிழனை விட்டு தமிழினை காணும் முயற்சி வந்து பார்த்திங்கன்னா வீண் வீண் வீண். எத்துறையினராயினும் தமிழ் பற்று கொண்டு போற்றுவோராயின் தமிழ் உலக மொழியாகும் என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா. அடுத்து அவருடைய விருதுகளும் சிறப்பு பட்டங்களை பற்றி பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அரசு விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருதை வந்து 1977 என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. கலைமாமணி விருது வந்து 1978. ஓகேவா. அடுத்து டாக்டர் பட்டம், லிட்ரேச்சர் பட்டம். ஓகேவா. மதுரை பல்கலைக்கழகம் வந்து 1967 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1975. இலங்கை பல்கலைக்கழகம் 1976. இப்படி படிச்சுக்கோங்க. மதுரை, அண்ணாமலை, இலங்கை அப்படின்னு. மதுரை வந்து 1967, அண்ணாமலை வந்து 1975, இலங்கை வந்து 1976. ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நடமாடும் பல்கலைக்கழகம் மற்றும் நடமாடும் நூல் நிலையம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. சரியா, யார், திருவிக்கா. அடுத்து பன்மொழி புலவர். இதைத்தான் நான் சொன்னேன். அவருக்கு நிறைய மொழிகள் தெரிந்ததுனால இவருடைய 36 வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் வந்து திருவண்ணாமலை ஆதீனம் இருந்திருப்பார். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த பட்டத்தை வந்து பன்மொழி புலவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், வழங்கியிருப்பார். அடுத்து பல்கலை செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை திருவாடுதுறை ஆதீனம் வந்து என்ன பண்ணியிருப்பார், வழங்கியிருப்பார். அப்போ பன்மொழி புலவர்னா திருவண்ணாமலை ஆதீனம், பல்கலை செல்வர் அப்படின்னா திருவாடுதுறை ஆதீனம். ஓகே. அடுத்து பெருந்தமிழ் மணி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தது வந்து சிவபுரி சன்மார்க்க சபை வந்து என்ன பண்ணியிருக்கோம், அப்படி போற்றியிருப்பாங்க. பெருந்தமிழ் மணி. ஓகே. தேப்பமி ஒரு கடல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர். இவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா 2007 வந்து என்ன ஆயிருக்குன்னா நாட்டு உடைமை ஆக்கப்பட்டிருக்கும்.
ஓகேவா. அடுத்து தோப்பாமி அதாவது மீனாட்சி சுந்தரனம் எழுதியவர் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற நூலை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஆங்கில நூல், இதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து இளமாறன். இளமாறன்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின ஆங்கில நூல்கள் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், அடுத்து எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், அடுத்து ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், அடுத்து அத்வைத இன் தமிழ், அடுத்து ஆஸ்தட்டிக்ஸ் ஆஃப் தமிழ் எ பேட் ஐ வியூ, த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் டு தமிழ், ஃபாரின் மாடல்ஸ் இன் தமிழ் கிராமர். இப்படிலாம் என்ன பண்ணியிருப்பார்னா இவருடைய ஆங்கிலத்தில் நூல்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். இந்த 2 நூலை மட்டும் தமிழில் மொழிபெயர்த்தவர் இளமாறன் சொல்லி ஒருத்தர். சரியா. அடுத்த ஆய்வு நூல், இதில் காணல் வரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதாவது சிலப்பதிகாரத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், ஆய்வு பண்ணி எழுதியிருப்பார் காணல் வரின்னு. அடுத்து குடிமக்கள் காப்பியம், 10 பாட்டு ஆய்வு. சரியா. அவர் நிறைய நூல்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், தமிழ் நூல்களை எழுதியிருப்பார். அதில் முக்கியமானது வள்ளுவரும் மகளிரும், அன்பு முடி, ஓகே, தமிழ் மனம், அடுத்து வந்து தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவைன்னு சொல்லி 2 நூல்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். அடுத்து இது புக்கில் இருக்குது, புக்குக்கு பின்னால் உள்ளது தமிழும் பிற பண்பாடும், கால்டுவெல் ஒப்பு இலக்கணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வரலாறு அப்படிங்கிறது சிறந்த மொழி நூல். ஓகே, தமிழினுடைய சிறந்த மொழி நூல், இதுவும் புக்கில் இருக்குது. உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு, வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் சொல்லி ஒரு புத்தகமும் என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். ஓகே. ஸோ